ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு PHP ப்ரோக்ராமில் ஒரு 3 நம்பர் வச்சு, ஸோ அந்த 3 நம்பரில் எது வந்து அந்த 3ல பெரிய நம்பர், அதை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது எப்படி அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒருத்தனை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, PHP ப்ரோக்ராமில் எப்படி வந்து நம்ம ஒரு 3 நம்பர் வச்சு அந்த 3 நம்பரில் பெரிய நம்பர் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம ஷார்ட்டாகவே பண்ணலாம். இவ்வளோ பெரிய லென்த் ப்ரோக்ராம் போடணும் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து எக்கோக்குள்ளே மேக்ஸும் கொடுத்து ஒரு 5 நம்பரை பிரிண்ட் பண்ணி நீங்கள் அதை வந்து ரன் பண்ணாலே வந்து காட்டும். பட் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம வந்து இந்த இதில் என்ன பண்ண போகிறோம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டை வச்சு நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் அசைன் பண்ணி அதில் இஃப் லூப் யூஸ் பண்ணி நம்ம வந்து டேரெக்டாக வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம் ஒரு 3 நம்பர் கொடுத்து. ஸோ அது எப்படின்னு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இது பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு PHP நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு ஃபங்க்ஷனுங்கிற ஒரு இது யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கும். ஸோ இதை நீங்கள் என்னன்னாலும் வைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே 3 நம்பர் வந்து கால் பண்ணுறோம். இங்கே $A, $B, $C தான் வைக்கணும்ல. நீங்கள் $X, Y, Z கூட வைக்கலாம். ஸோ இந்த 3 இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா, இதில் $A, $B போடலாம்னா நம்ம வந்து 3 நம்பரை தான் கண்டுபிடிக்க போகிறோம். 3 நம்பர்லேருந்து தான் நம்ம வந்து எது பெரிய நம்பர்னு பார்க்க போகிறோம். ஸோ அதனால் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 3யுமே வந்து நம்ம அசைன் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணி இங்கே வந்து $NK = $Cன்னு கொடுத்துருப்பேன். ஸோ இங்கே $NKங்கிறது நீங்கள் எதுனாலும் கொடுக்கலாம். இங்கே வந்து $N, $SK இல்லாட்டி $V இந்த மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே $C தான் கொடுக்கணுமானா இங்கே கீழே யூஸ் பண்ணியிருக்கு அந்த 3ல் நீங்கள் எதுனாலும் கொடுக்கலாம். ஸோ எதுக்குன்னா நம்ம கீழே இதை யூஸ் பண்ண போகிறோம். இதை அசைன் பண்ணுறதுக்காக சும்மா ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி வச்சிருக்கோம். நீங்கள் இங்கே வந்து XYZ கூட கொடுக்கலாம். ஆனால் கீழே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லி எரர் காட்டும். அதனால் நீங்கள் வந்து $ABC கொடுத்துக்கோங்க. இது சும்மா கீழே யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம அசைன் பண்ணுறது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இந்த 3 நம்பர் எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா, இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்டு. இப்போ நீங்கள் A அப்படிங்கிற நம்பர் எடுக்கீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது Bயையும் Cயையும் கம்பேர் பண்ணோம். அது பெருசாக இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் பண்ணும். சப்போஸ் Bயில் வந்து பெரிய நம்பர் இருக்குது அப்படின்னா இது வந்து Cயவும் Aவையும் பார்க்கும். ஸோ அதே மாதிரி வந்து Cயை பார்க்குது அப்படின்னா Aவையும் Bயும் வந்து பார்க்கும். ஸோ இதுதான் மேக்ஸிமம் நம்பர் வந்து 3லேருந்து எதுன்னு சொல்லி எடுக்கும். இதுதான் கண்டிஷனு. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் இஃப் கண்டிஷன் போட்டு நான் சொன்ன கண்டிஷன் தான். ஸோ $A அப்படிங்கிறது இந்த இருக்குது. ஸோ $A எடுத்துகிட்டு ஏங்கிறது பியை விட கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் இருந்தால், ஏன்னா நம்மளுக்கு கிரேட்டர் தானாக தான் இருக்கணும். அதனால கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் இருந்தால் இந்த பியை வந்து நான் பிரிண்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஆண்டர்சன் நான் வந்து பியில் சப்போஸ் இல்லை அப்படின்னா சிக்கு போகிறேன். ஸோ சி வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து கண்டுபிடிச்சிச்சு. சப்போஸ் இதில் தான் நம்மளுக்கு பெரிய நம்பர் இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஏவை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம் இந்த வேரியபிளில் வச்சு. ஸோ இதே மாதிரி வந்து சப்போஸ் இதில் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த பியில் வச்சு நம்ம வந்து இதே மாதிரி கான்செப்ட் தான். ஸோ பி எடுக்கும்போது வந்து நம்ம ஏவை பார்ப்போம். ஸோ இல்லாட்டி சிஏ பார்ப்போம். ஸோ அதே மாதிரி வந்து இங்கே சியில் இருக்கும்போது நம்ம இதே மாதிரி ஏவை பார்ப்போம், இல்லை பிஏ பார்ப்போம். ஸோ இந்த கண்டிஷன் தான் எல்லாத்துலேயும் வந்து ஒரு கீழே வந்து ஒரு வேரியபிள் வச்சு டிக்ளேர் பண்ணியிருப்போம். இதை வந்து பிரிண்ட் பண்ணுன்னு. ஸோ இந்த எக்கோங்கிறது பார்க்க உங்களுக்கு பெருசாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்கோவில் வந்து நம்ம சும்மா ஹெட்டிங் கொடுக்குறதா இந்த 3 நம்பர்ஸ். நீங்கள் இதை கொடுக்கலனாலும் இந்த 3 நம்பரை பிரிண்ட் பண்ணி காமிச்சு கூட இந்த மேக்ஸிமம் நம்பர்ஸ் = இந்த இதை காமிச்சா போதும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சும்மா இது ஹெட்டிங் தான் கொடுத்துருக்கோம். இந்த பிரேக் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழே நடுவில் இருக்கிற பிரேக் எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து இப்போ நான் கொடுத்துருக்க அவுட்புட்டில் கீழே இங்கே நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸுக்கு வந்து நான் விட்டுருக்கேன். உங்களுக்கு ஸ்பேஸ் தேவையில்லை, எனக்கு வந்து இங்கே கேப் இல்லாமலே பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அந்த இது கொடுக்க தேவையில்லை. ஸோ அது மாதிரி ஒரு பிரேக் கொடுக்கீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு டாட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு டபுள் கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ரன் ஆகும், இல்லாட்டி எரர் காட்டும். ஸோ இது வந்து நான் ஃபேஸ் பண்ண நிறையா இதில் வந்து இந்த மாதிரி எனக்கு எரர் கிடச்சி. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து அந்த வேரியபிளை வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஏதோ அது வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ அந்த இதுதான் இந்த இப்போ நான் கொடுத்துருக்குது. ஸோ இங்கே என்னது அப்படின்னா நீங்கள் கேட்பீங்க இஃப் லூப் தான் முடிஞ்சு ஃபங்க்ஷன் முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் ஃபங்க்ஷனை வச்சுட்டீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனை கண்டிப்பாக கால் பண்ணணும். ஸோ அதில் என்ன நம்பர் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு நீங்கள் கால் பண்ணணும். இப்போ நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு 3 நம்பர் நம்ம இதில் அசைன் பண்ணுறோம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்கேன். இங்கே நீங்கள் இந்த நம்பர் தான் கொடுக்கணும்ல. ஸோ அது மாதிரி இதில் தான் நீங்கள் வந்து ஸ்மால் நம்பர் கொடுக்கணும்ல. நம்ம கண்டிஷன் 3க்குமே போட்டிருக்கனால நீங்கள் எதுலனாலும் வந்து மாற்றி நம்பரை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் PHP க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு PHP ப்ரோக்ராமில் நம்ம எப்படி ஒரு 3 நம்பர்லேருந்து எது பெரிய நம்பர் அப்படின்னு பார்க்குறது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.